ஆணோ பெண்ணோ கருப்பையில் உருவானதில் இருந்து இறுதி வரை வாழ்க்கையில்தான் எத்தனை சடங்குகள்! எந்த மதமாக இருந்தாலும் சரி, சடங்குகளின் மதிப்பே தனிதான். ஹிந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் ஜீவாத்மாவின் பரிசுத்தத்துக்காக 40 சம்ஸ்காரங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. அவற்றை காஞ்சி பெரியவர் எப்படி விளக்குகிறார் என்றால், ஜீவாத்மாவுக்கு பரிசுத்தி ஏற்படுவதற்காக 40 சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று சொன்னேன். அவை கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், ஜாதகர்மா, நாமகர்ணம், அன்னப்பிரசானம், சௌலம், உபநயனம், குருகுல வாசத்தில் செய்ய வேண்டிய பிரஜாபத்தியம் முதலிய 4 வேத விரதங்கள், அது முடிந்ததும் செய்கிற ஸ்நானம், பிறகு விவாகம், அதன்பின் கிரகஸ்தன் செய்ய வேண்டிய 5 நித்திய கர்மாக்களாகிய பஞ்ச மகா யக்ஞங்கள் ஆக இதுவரை மொத்தம் 19. இதோடு கிரகஸ்தன் செய்ய வேண்டிய பாக யக்ஞங்கள் 7, ஹவிர் யக்ஞங்கள் 7, சோம யக்ஞங்கள் 7 ஆக யக்ஞங்கள் 21 சம்ஸ்காரங்களே ஆகும். ஆக மொத்தம் 40 சம்ஸ்காரங்கள் உள்ளன. 40 சம்ஸ்காரங்களில் தினந்தோறும் பண்ண வேண்டியவை சில இருக்கின்றன. சில காலங்களில் பண்ண வேண்டியவை சில, ஆயுளில் ஒரு தரம் பண்ண வேண்டியவை சில. ஹிந்து சடங்குகளின் என்ன பயன்? இதை ஆராய புகுந்த நவீன அறிவியல் ஆய்வு மிக கடுமையான மனோவியாதியான பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் எனப்படும் பிடிஎஃப் நோயை தீர்க்க வல்லது இந்த சடங்குகளே என கண்டுபிடித்துள்ளது. தன்னை சமூகம் தள்ளி வைப்பது, மிக அதிகமாக உணர்ச்சி நிலை தடுமாறுதல், மிக அதிக கோபம், நிலையில்லாத உறவுகள், தன்னை அழிக்கும்படியான திடீர் முடிவுகளை எடுத்தல், தனக்குத்தானே கெடுதியை செய்து கொள்வது, நல்ல தொடர்புகளை முறிப்பது ஆகிய இந்த 9 அறிகுறிகள் இருந்தால் அதை போக்க நீங்கள் நாட வேண்டிய தீர்வு, நமது முன்னோர்கள் சொல்லி வைக்கும் சடங்குகளை அந்தந்த காலத்தில் சரியாக செய்வதுதான் என்கிறது அறிவியல். வாழ்க்கை ஓட்டத்தில் ஏற்படும் பல திருப்புமுனைகள் எந்த பலசாலியையும் உலுக்கி விடுவதை பார்க்கிறோம். இதையெல்லாம் தவிர்த்து குடும்ப உறவை மேம்படுத்தி சொந்தங்களோடும் நண்பர்களோடும் வாழ்க்கையை நன்கு அனுபவிக்க உதவுவது சடங்குகளே. மனிதர்களின் நரம்பு மண்டலத்தை மேம்படுத்தும் சாப்ட்வேர் சடங்குகளே என்று முடிவு கட்டும் அறிவியல் ஆய்வு அது 3 வழிகளில் முன்னேற்றத்தை அளிக்கிறது என்று கூறுகிறது. முதலில் அமைதி. மனிதனின் மூளையில் உள்ள அமைப்பான பயத்தை கண்டுபிடிக்கும் அமைப்பு அமிக்தலா ஆகும். அது அமைதிப்படுத்தப்படும் போது நாம் எப்போதும் ஒரே நிலையில் இருக்க பழக்கப்படுத்துகிறோம். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மிகப்பெரிய காரியங்களை நடத்தும் போது அதிக மனசுமையை தருகிறது. விவாகமோ, பிள்ளைக்கு பெயர் சூட்டலோ, ஏன் ஒருவரின் இறுதி சடங்கோ நிலைப்படுத்தப்பட்ட வழக்கமான வழியில் செலுத்தப்பட்டும் செய்யப்படும் போது மனசுமை குறைகிறது. 3வது தொடர்பு. நண்பர்களும் உறவினர்களும் ஒரே காரியத்துக்காக ஓரிடத்தில் கூடும்போது அன்பு அலைகளான கெமிக்கல்கள் மூளை சுரக்கிறது. ஒரே உற்சாகம்தான் அல்லது துக்கம் என்றால் அதை அனைவரும் பகிரும் போது அது மனதை சிறிதளவே பாதிக்கும். ஆகவே சடங்குகளை அது சிறிதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, கடைபிடிப்பதே உற்சாகமான வாழ்க்கையான ஆதார அடிப்படை என்பதை முன்னோர்கள் கூறும்போது முன்பு சந்தேகம், இப்போது அறிவியல் அதை வியந்து ஆமோதிக்கும் போது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே. இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.